வணக்கம், நான் ஓவியர் கலையானந்த். இன்று நம்ம வந்திருக்கிற இடம் வட மாவட்டம் எருதுகட்டில் சுமார் 150 வருடம் 3 தலைமுறையாக எருதுகட்டு ஃபீல்டில் முன்னிலையில் இருக்கக்கூடிய தொண்டாந்துளசி போடி ரெட்டியார் குரூப் அவங்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வட மாவட்டம் எருதுகட்டு, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ரொம்ப ஃபேமஸாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா எருதுகட்டு காளைவிடும் திருவிழான்னு கூட சொல்லுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதை தொடர்ந்து நிறைய ஓம் வீடியோ பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த காளையோட ஓம் வீடியோ எதிர்பார்க்குறீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே இருக்கு பாருங்க. தெனாவட்டு தெனாவட்டு இங்கே இருக்கிற ஒவ்வொரு காளைகளுமே ஒவ்வொரு ஸ்டார் தாங்க. தனித்தனியாக கவனம் செலுத்தி ட்ரைனிங் கொடுத்துட்டு வருவாங்க. ஜூனியர் கில்லி வேலம்பட்டில் ரெண்டாச்சுல. வேலம்பட்டில் செகண்ட் ப்ரைஸா ஜூனியர் கில்லி இங்கே இருக்காங்க. வேலம்பட்டில் செகண்டு, கணத்தேரில் 4வது, கணத்தேரில் 4வது. அது லிஸ்ட் ரொம்ப பெருசாக போகும். 2வது, மருதுவள்ளி பாலத்தில் 2வது. அது மாதிரி நிறைய லிஸ்ட் போகும். அது வந்து காளிங்க கண்ணு. அங்கே இருக்காது. அதான் கோவை. கோவைங்க. ஜூனியர் பிளே பாய்ன்றாங்க. ஜூனியர் பிளே பாய். காலபைரவா தலைவர் அங்கே ஒன்று இருக்காரு. யார் பாருங்க அவர். அதுமா ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, ஃபேமஸான டைலாக், நிறை குடம் தழும்பாதுன்னு. அதுக்கு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நான் வந்து போடி ரெட்டியார் குரூப்பை சொல்லுவேன். 3 தலைமுறையாக அந்த ஃபீல்டில் இருக்காங்க. இன்றைக்கும் டாப்பில் இருக்கிறாங்க. 2025 அதிக முதல் பரிசு வெற்றி பெற்ற காலையும் இவங்ககிட்ட தான் இருக்குது. அதை தொடர்ந்து 2026லேயும் டாப்பில் தான் இருக்கிறாங்க. ஜூனியர் பைபாஸ் ராணி சென்டரில் இருக்க. அப்படி மிரட்டல் ராணிங்களோட ஆதிக்கம் தான் வேறு லெவல் இருக்குது. தொண்டாந்துளசி போடி ரெட்டியார் குரூப் 150 வருடம் எக்ஸ்பீரியன்ஸு, 3 தலைமுறை, இன்றைக்கும் டாப்பில் நிலைச்சி நிற்கிறாங்கன்னா அவங்களுடைய உழைப்பு, விடாமுயற்சி. தெருவில் எந்த ஆரவாரம் பண்ண மாட்டாங்க, கலாட்டா பண்ண மாட்டாங்க. ப்ரைஸ் வாங்கும்போது பயங்கர அமக்கலமெல்லாம் பண்ண மாட்டாங்க. தெருவுக்கு வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. 10 மணிக்கெல்லாம் மாடு விட்டு வீட்டுக்கே வந்துடுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் இருக்கணும், நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. மற்ற மாட்டுக்காரங்க இதை பார்த்து கற்றுக்கலான்ற அளவுக்கு இருக்கிறாங்க. இது பெருமைக்கெல்லாம் சொல்ல வரல, யதார்த்தமான உண்மை இது தான். இங்கே பாருங்கள், என்ன ஒரு அழகு, பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. முதல் முறையாக நம்ம தான் ஹோம் வீடியோ செய்கிறோம். இது வரைக்கும் யாரும் ஹோம் வீடியோ எடுத்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைமில் கலையானந்த் யூடியூப் சேனலில். இந்த வீடியோவில் எந்த வித எடிட்டும் பண்ணாமல் அப்படியே அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இருக்கிற நேச்சர் அப்படியே பார்த்து ரசிங்க. ஒவ்வொரு காளைங்களுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குங்க. கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு காளையுமே ஸ்டார் தான்.
இது லைவாக அப்படியே கேப்சர் பண்ணுறதுனால இதோட வரலாறெல்லாம் முழுசாக சொல்ல முடியாது. தனி ஒரு வீடியோ பதிவில் பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பைபாஸ் ராணியோட வரலாறு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அடுத்த வீடியோ பதிவில் பைபாஸ் ராணியோட வரலாறு பார்க்கலாம். இந்த காளை எங்கே பிறந்தது, எங்கே வளர்ந்தது, எப்போ இவங்கக்கிட்ட வந்தது, எவ்வளோ ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்குதுன்றது முழு வீடியோ பதிவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். போய் அதுக்கப்புறம் இது 3 ஒன்றா வந்துச்சு. காலப்பேராவும் தெனா விட்டும் ப்ளே பாய் ஒன்றா வச்சு. கோவை ஜூனியர் ப்ளே பாய். பைபாஸ் ராணி தொண்டான் துளசி போடி ரெட்டியார் குரூப் ஓம் வீடியோ. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அன்எக்ஸ்பெக்டட் பிளான். கோல்டன் மெமரிஸாக இருக்கும் கண்டிப்பாக லைஃப் லாங். த லெஜண்ட். நீ வண்டியை கொண்டுருவாங்களா? மாடு பாப்பா 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 இசி 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 பாப்பா